உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 5ஆம் வாரம் வெள்ளி. சாலமோனின் பாவ வாழ்வு அவர் அழிவுக்கு காரணமாகிறது. சாலமோனின் ஆட்சி பிளவுபட்டதும் இஸ்ராயலர் இரு பிரிவுகளாக வட அரசு தென் அரசு என பிரிந்ததும் அகியாசு என்று இறைவாக்கினரால் யெரொபெயாமுக்கு அறிவிக்கப்படுகிறது. இன்றைய வாசகம் சாலமோன் மீது ஆண்டவரிட்ட தீர்ப்பை எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் காட்டிய அறிகுறி. சாலமோனின் தீய வாழ்வை கண்ட ஆண்டவர் அவரை தண்டிப்பது ஓர் அறிகுறியால் விளக்கப்படுகிறது. அகியாசு இறைவாக்கினர் சாலமோன் ஊழியர்களில் ஒருவனான யெரொபெயாமிடம் தன்னுடைய புதிய சால்வையை 12 துண்டுகளாக கிழித்து 10 துண்டுகளை அவன் கையில் கொடுக்கிறார். மீதி 2ஐயும் தானே வைத்து கொள்கிறார். இவ்வறிகுறி சுட்டும் பொருள் சாலமோனின் அரசு 2ஆக பிளவுபடும். இஸ்ராயலில் 10 கோத்திரங்களுக்கு யெரொபெயாம் அரசர் ஆவார். 2 சாமுவேல் 19:43-44. மீதி 2 பகுதிகளும் ஒன்றுபட்ட யூதா சிமியோன் ஆகிய குலத்தாருக்கு கொடுக்கப்படும். யோசுவா 1:1-9 என்பது ஆண்டவரின் திட்டங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டன. ஆயினும் அறிகுறிகள் வழி மக்கள் அவற்றை அறிந்து கொள்ளுமாறு ஆண்டவரே உதவுகிறார். நமது வாழ்விலும் நம்மை சூழ பல அறிகுறிகள் தோற்றமளிக்கின்றன. இவ்வறிகுறிகளின் பொருளை அறிந்து கொள்ள முயல்கின்றோமா? காலத்தின் சூழல் வழி, எதிர்பாராத துன்பங்கள் வழி, நோய்க்காடுகள் வழி, இயற்கை நடப்புகள் வழி, பெரியோர் அறவுரைகள் வழி, ஏழைகளின் கூக்குரல் வழி இறைவன் நம் மனமாற்றத்திற்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இறைவனின் இக்குரலியை கேட்டு மனம் திரும்புகிறோமா? அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். மத்தேயு 24:32. ஆண்டவர் விடுக்கும் வேறு பல அறிகுறிகளை கண்டும் காணாதது போல் வாழ்வு நடத்துகிறோமே, விழிப்பாயிருங்கள். மத்தேயு 24:42 என்பது நமக்கு கூறப்பட்டதல்லவா? ஆண்டவர் தரும் மன்னிப்பு. சாலமோனை தண்டிக்க விரும்பினும் ஆண்டவர் அவர் மேல் இரக்கம் கொள்கிறார். தாவீதையும் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்கிறார். தந்தைக்காக மகனை மன்னிக்கிறார். சாலமோனின் குலத்தாரும் ஆட்சியிலே பங்கு தருகிறார். 11:32. அடிக்கும் கரம்தான் அணைக்கவும் வல்லது என்பது உண்மைப்படுகிறது. பல வேளைகளிலே இறைவன் நம் குற்றங்களுக்கு உடனே நம்மை தண்டியாது விட்டால், ஒருவேளை அது நமக்காக வேண்டிக் கொள்ளும் பிற நல்ல மனிதர்களுக்காக இருக்கலாம் என்பதை உணர்கின்றோமா? நமக்காக, நமது நலத்திற்காக, நல்வாழ்விற்காக எவ்வளவோ பேர் இறைவனிடம் இறைஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவோமா? அவர்களுக்காக நாம் மனம் திரும்பி நல்வாழ்வு வாழ்வோமா? எத்தனை குருக்கள், கன்னியர், துறவியர் நமக்காக இறைவன் முன் மன்றாடுகின்றனர் என்பது நமக்கு ஒரு பக்கத்திலே ஆறுதல் அளிப்பதோடு அவர்களுக்காக நாமும் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது மறுபக்கத்திலே நமது கடமை என்றும். மனம் திரும்பி மன்னிப்பு பெறுவோம். பிறர் மனம் திரும்பி வர நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். என் ஊழியன் தாவீதுக்காக என்ற தொடர் நம் பெயரை வைத்து சொல்லப்படக்கூடுமா? நற்செய்தி மார்க்கு இயல் 7 இறைவாக்கியங்கள் 31 முதல் 37.
புற இனத்தாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்பதை இப்புதுமை என்பிக்கிறது. அவர்கள் மீது இயேசு காட்டும் பரிவன்பிற்கு இதுவும் ஒரு சான்று. எப்பத்தா, அதாவது திறக்கப்படு. சில கண் வியாதிகளுக்கு உமிழ்நீர் நல்லது என பழங்காலத்தில் மக்கள் கருதினர். உமிழ்நீர் தடவி பேய்களை ஓட்டும் வழக்கமும் யூதரிடையே இருந்தது. இப்பழக்கத்திற்கு ஏற்ப இயேசுவும் தம் விரலால் உமிழ்நீரை தொட்டு குணம் பெற வேண்டியவரது காதுகளையும் நாவையும் தொடுகின்றார். யோவான் 9:6. நோயாளியின் பரிதாப நிலை கண்டு இதயம் கனிந்து பெருமூச்சு விடுகிறார் இயேசு. இறுதியாய் எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்று சொல்லி குணம் பெற கட்டளையிடுகிறார். இந்நிகழ்வில் நாம் இரு மைய செய்திகளை பெறுகிறோம். ஒன்று, திரு அவை இந்த எப்பத்தா பணியை தொடர்ந்து ஆற்ற அழைக்கப்படுகிறது. அடைபட்டு கிடந்த லாசரை கட்டவிழ்த்து போக விடுங்கள் என்று கட்டளையிட்ட இயேசுவைப் போல பல அடிமை கட்டுகளால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு வழங்க திரு அவை பணிக்கப்படுகிறது. இதுதான் இன்றைய இறைவாக்கு பணி என்பதும் இங்கு தெளிவாகிறது. 2, நாம் ஒவ்வொருவருமே திறக்கப்பட்டவர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். திருமுழுக்கில் நம் ஒவ்வொருவருக்குமே எப்பத்தா கட்டளை வழங்கப்பட்டது. நம் உள்ளங்கள் திறக்கப்பட்டு அருள் வாழ்வு பொழியப்பட்டது. நம் செவிகள் திறக்கப்பட்டு இறைவாக்கு அருளப்பட்டது. திறந்த மனத்தவராய் பிறரோடு கொள்ளும் உறவுகளில் உண்மையை பரிமாறி கொள்பவராய் வாழ்பவர்களே திறக்கப்பட்டவர்கள் ஆவர். இறைவனுடைய வார்த்தைகள் மனிதருடைய இதயங்களில் எதிரொலிப்பதை கேட்பவராக வாழ்வது காலத்தின் அறிகுறிகளில் பேசும் இறைவனின் குரலை கேட்டு தெளிவு பெறுவதாகும். இயேசுவின் வாழ்வு எல்லோருக்கும் ஒரு திறந்த நூல். யாரும் அவரை அறிய முடிந்தது. இறையரசும் எல்லோரும் வரவேற்கப்படும் திறந்த இல்லம், திறந்த பந்தி, நாம் திறந்த செவிகள், நாம் திறந்த இதயத்தின் அடையாளங்களாக இருக்கட்டும். எல்லாம் நன்றாக செய்திருக்கிறார். காது கேளாதோர் கேட்கவும், பேச இயலாதோர் பேசவும் செய்திருக்கிறார். இன்று திரு அவையின் பணியும் இயேசுவின் நல்ல வல்ல செயல்களாய் விளங்க ஆண்டவர் வழி நடத்துகிறார். நம் சமுதாயத்தின் நிலவும் தீய நிலையினால் பெரும்பாலான மக்கள் செவி இருந்தும் காது கேளாதோராகவும் வாயிருந்தும் பேச இயலாதோராகவும் ஆக்கப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். பணம் படைத்தோர் பலம் மிக்கவர் ஏழைகளின் நாவை கட்டியுள்ளனர். தாழ்த்தப்பட்ட மக்களின் செவிப்பறைகளை துளைத்து விட்டன. எனவே குரலற்ற ஜீவன்களாக கேட்கவும் திராணியற்றவர்களாக ஒடுக்கப்பட்டுள்ளனர் மக்கள். உரிமைகளை கேட்ட உரிமை இல்லை, உண்மைகளை கேட்டு அறிய முடியவில்லை. இவர்களின் விடுதலை பணிக்கு ஆண்டவர் அழைக்கும் குரலை கேட்கும் நாம் எரேமியாவை போல் தயங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், நீ அஞ்சாதே, உன்னோடு இருக்கிறோம். இவ்விறைவாக்கு பணி ஓர் அர்ப்பண வாழ்வு, இறுதியில் சாவையை பரிசாக பெறும் பணி. ஆனால் அதில் தான் இயேசு கண்ட நிறைவை காண முடியும். இயேசு கண்ட நிறைவை காண இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.